வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதுல பயிற்சி 2ல் 6ல 5வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 104வது உறுப்பு மற்றும் 4வது உறுப்புகள் முறையே 125 மற்றும் 0. அத்தொடர் வரிசையின் முதல் 35 உறுப்புகளின் கூடுதல் காண்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு கூட்டுத்தொடர் வரிசை 104வது உறுப்பு கொடுத்திருக்காங்க. எவ்வளவு? 125. 4வது உறுப்பு கொடுத்திருக்காங்க. எவ்வளவு? 0. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? முதல் 35 உறுப்புகளின் கூடுதலை கண்டுபிடிக்கணும். கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஏவோட மதிப்பு வேணும், டியோட மதிப்பு வேணும், என்னோட மதிப்பு வேணும். இங்க என்னோட மதிப்பு 35 முடிஞ்சிருச்சு. ஏவும் டியும் வேணும். அதை ரெண்டை கண்டுபிடிக்கணும் இந்த நிபந்தனை. முதல்ல என்னாவது உறுப்புக்கு ஃபார்முலா எழுதுவோமா? என்ன ஃபார்முலா? tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டு டி. இங்க 104வது உறுப்பு கொடுத்திருக்காங்க. அப்ப டி 104 ஈக்குவல் டு என்ன கொடுத்திருக்காங்க? 104வது உறுப்பு வந்து 125. அப்ப இந்த ஃபார்முலால எண்ணுக்கு பதிலா 104. அப்ப டி 104 ஈக்குவல் டு ஏ பிளஸ் 104 மைனஸ் 1. அப்ப ஏ பிளஸ் 104 மைனஸ் 1 இன்டு டி. இது எதுக்கு சமமா இருக்கும்னா இந்த 125க்கு சமமாக இருக்கும். பாருங்க, a பிளஸ் 104ல 1 கழிச்சோம்னா 103 d ஈக்குவல் டு 125. இது சமன்பாடு 1. இது முதல்ல கொடுத்தது 104வது உறுப்பு. அதுக்கு அடுத்து பாருங்க, 4வது உறுப்பு கொடுத்திருக்காங்களா? 4வது உறுப்புனா t4. மேலும் t4 வந்து 4வது உறுப்பு வந்து 0 கொடுத்திருக்காங்க. அப்ப 0க்கு சமப்படுத்துங்க. t4னா எண்ணுக்கு பதிலா 4. அப்ப t4 ஈக்குவல் டு a பிளஸ் 4 மைனஸ் 1 இன்டு டி. அப்ப a பிளஸ் 4 மைனஸ் 1 இன்டு டி. இது எதுக்கு சமமாக இருக்குன்னா 0க்கு சமமாக இருக்கிறது. இப்ப பாருங்க, a பிளஸ் 4ல 1 கழிச்சோம்னா 3d ஈக்குவல் டு 0. இது வந்து என்னது? சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கலாமா? இப்ப சமன்பாடு 1 2 தீர்த்தோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? a அல்லது d ரெண்டுமே கிடைச்சிரும். சரியா? இப்ப பாருங்க, இந்த 1வது சமன்பாடு எடுத்து அப்படியே எழுதுங்க. எந்த மாற்றம் வேண்டாம். a பிளஸ் 103d ஈக்குவல் டு 125. அதே மாதிரி 2வது சமன்பாட்டை எடுத்து அப்படியே எழுதுங்க. a பிளஸ் 3d ஈக்குவல் டு என்னது? 0. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண போறோம். ஏதாவது ஒன்று கேன்சல் ஆக பாருங்க. அப்படியே கேன்சல் ஆக குறிய மாத்துங்க. இங்க பிளஸ் இருக்கு, மைனஸ், பிளஸ் இருக்கு, மைனஸ், இந்த இடத்துல மைனஸ். பிளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும். 103ல 3 மைனஸ் பண்ணும். 103dல 3d கழிச்சா என்ன வரும்? 100d ஈக்குவல் டு 125ல 0 கழிச்சா 125. நம்ம மாத்திர குறியை தான் பார்க்கணும். சரியா? அப்ப பாருங்க, d ஈக்குவல் டு 125. இந்த 100 இங்க வந்தா வகுத்தலா மாறும். சரியா? கேன்சல் பண்ணுங்க. 25 பாடு 4 25 100, 5 25 125. அப்ப நமக்கு தேவையான டியோட மதிப்பு 5/4. நம்ம இந்த டியோட மதிப்பை 2வது சமன்பாடுல பிரதியிடலாம் அல்லது முதல் சமன்பாடு பிரதியிட்டோம்னா ஏவோட மதிப்பு கிடைச்சிரும். பிரதியிடலாமா? பாருங்க, என்ன பிரதியிட போறோம்? d ஈக்குவல் டு 5/4 என சமன்பாடு 2ல் பிரதியிட்டா ஈஸியா நமக்கு ஆன்சர் வந்துடும். 2ல் பிரதியிடலாமா? பாருங்க, 2வது சமன்பாடு இருக்கு பாருங்க. a பிளஸ் 3d ஈக்குவல் டு 0. a பிளஸ் 3 dக்கு பதிலா 5/4 ஈக்குவல் டு 0. அப்ப a பிளஸ் பெருக்குங்க 3 5 15, 15/4 ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 0. நமக்கு a தானே வேணும். அப்ப a ஈக்குவல் டு இந்த 15/4 பிளஸ்ல இருக்கு, இங்க வந்தா மைனஸா மாறும். மைனஸ் 15/4. இதான் என்னது? ஏவோட மதிப்பு. இங்க டியோட மதிப்பு ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த கணக்குல? முதல் 35 உறுப்புகளின் கூடுதலை கண்டுபிடிக்கணும். அப்ப கூடுதல் அப்படின்னா sn. sn ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? n/2 2a பிளஸ் n மைனஸ் 1 இன்டு டி. இதான் ஃபார்முலா. இதுல எண்ணுக்கு பதிலாக 35. ஏன்னா நம்ம 35 உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். அப்ப s 35 ஈக்குவல் டு எண்ணுக்கு பதிலாக 35/2 2 இன்டு a. ஏக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 15/4 இங்க கண்டுபிடிச்சிருக்கோமா? மைனஸ் 15/4 பிளஸ் n மைனஸ் 1 35 மைனஸ் 1 டி. பாருங்க, டியோட மதிப்பு 5/4. பிராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ பாருங்க, இதை சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு இந்த 35/2 அப்படியே தான் வரும்.
இந்த இடத்துல இந்த 4 வந்து அப்படியே கேன்சல் பண்ண வேண்டாம். சரியா? கேன்சல் பண்ணா திரும்ப நம்ம குறுக்கு பெருக்கல் எடுக்க மாதிரி இருக்கும். கேன்சல் பண்ண வேண்டாம். 2ஐயும் -15 பேருக்குன்னா -30. இந்த இடத்துல இது பண்ணுங்க. 2 2/1. 2ஐயும் -15 பேருனா -30 ஒரு நாளா 4 பிளஸ் இந்த இடத்துல பாருங்க 35ல 1 கழிச்சா 34 இந்த 5/4 அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு 35/2 பாருங்க இங்கேயும் 4 இருக்கு இங்கேயும் 4 இருக்கு பகுதி சமமா இருக்கு ஒரு தடவை எழுதினா போதும் இங்க என்ன வரும் -30 பிளஸ் இதை பெருக்கலாம் 34 5 எவ்வளவு 170 இப்ப பாருங்க ஈக்குவல் டு 35/2 இந்த இடத்துல 170ல 30 கழிச்சா 140 இந்த பை 4 அப்படியே வந்துடும் இதை கேன்சல் பண்ணிக்கலாமா 2 பாருங்க 2 2 4 7 2 14 70 இப்ப பாருங்க பகுதியில் இங்க ஒரு 2 இருக்கு இங்க ஒரு 2 இருக்கு அப்ப 2 2 4 இதை பெருங்க 35 70 பெருக்க போறோம் 7 கொண்டு பெருக்கி 0 சேர்த்துலாமா 7 5 35க்கு 5 மிச்சம் 3 7 3 21 3 கூட்டினா 24 இந்த 0 அப்படியே வந்துடும் அதாவது 35 70 பேருக்குன்னா 2450 இதை கேன்சல் பண்ணுவோம் முதல்ல 2 பிடிச்சு கேன்சல் பண்ணுவோம் பாருங்க 2 2 4 ஓ 2 2 2 4 இதுல 5ல 2 2 4 மிச்சம் 1 இங்க வந்தா 10 I 2 10 திரும்ப 2 பாருங்க ஓ 2 2 12 இருக்கு 6 2 12 ஓ 2 2 5 இருக்கா 2 2 4 மிச்சம் 1 2 கொண்டு வைக்க முடியாது இங்க 0 சேர்க்கணும் இங்க புள்ளி வைக்கிறோம் 10ல I 2 10 அப்ப ஆன்சர் என்ன 612.5 இதான் என்னது நமக்கு தேவையான முதல் 35 உறுப்புகளின் கூடுதல் சரியா அவ்வளவுதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி